ஹாய் வீவர்ஸ், நம்ம வீட்டையும் நம்மளோட காரையும் பாதுகாக்கக்கூடிய 8 பாதுகாப்பு கருவிகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்ல இருந்தா திருடனால நம்ம வீட்டு பக்கம் கூட வர முடியாது. அப்படிப்பட்ட 8 கேஜெட்டுகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 8, ரிங் கார் கேமரா. நம்ம வீட்ல உள்ள காரை பாதுகாக்கிறதுக்காகவே இந்த ஒரு கேமராவை உருவாக்கி இருக்காங்க. இந்த ஒரு கேமரா காருக்கு உள் பக்கமும் ரெக்கார்ட் பண்ணும், வெளிப்பக்கமாவும் ரெக்கார்ட் பண்ணும். நம்ம அனுமதி இல்லாம நம்ம காரை யாராவது ஓபன் பண்ணாங்கன்னா உடனடியா நம்ம மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் அனுப்பும். நம்ம மொபைல்ல இருந்தே யார் நம்ம காரை ஓபன் பண்றாங்கன்னு லைவா பாத்துக்க முடியும். நம்ம காரை யாராவது இடிச்சாங்கன்னா கூட அவங்கள போட்டோ எடுத்து நம்ம மொபைலுக்கு அனுப்பிடும். நம்பர் 7, டோட்டல் மேன். கண்ணு தெரியாதவங்களுக்காகவே இந்த ஒரு டிவைஸை ஸ்பெஷலா உருவாக்கி இருக்காங்க. இதை பாக்குறதுக்கு ஒரு VR ஹெட்செட் மாதிரி இருந்தாலும் கண்ணு தெரியாதவங்க லைஃப்ல இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இந்த வீடியோல பாருங்க, இந்த ஒரு கண்ணு தெரியாத லேடி ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு என்னைய பால் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொன்ன உடனேயே இந்த ஒரு டிவைஸ் அவங்கள சேஃபா கூட்டிட்டு போகுது. என்னைய பாத்ரூம் கூட்டிட்டு போன்னு சொன்ன உடனே அவரை சேஃபா பாத்ரூம் கூட்டிட்டு போகுது. இந்த ஒரு டிவைஸ் அவங்களுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி வேலை செய்யுது. இவங்க நடந்து போகும்போது இவங்க ஆப்போசிட்ல என்ன பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லி கூட அது கேமரால சென்ஸ் பண்ணி இவங்களுக்கு சொல்லிரும். இந்த டிவைஸ் இருக்கிறதுனால கண்ணு தெரியாதவங்க ஸ்டிக்க வச்சு நடக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒன்ஸ் இது அவங்க தலையில மாட்டிக்கிட்டாலே போதும், அவங்கள சுத்தி உள்ள எல்லா விஷயத்தையும் இது சொல்லும். இது அவங்க போக வேண்டிய வழியவும் காட்டும். இந்த டிவைஸ் மூலமா கண்ணு தெரியாதவங்க எங்க வெளியே போகணும்னாலும் சேஃபா போயிட்டு வர முடியும், அதுவும் யாரோட துணையும் இல்லாம. நம்பர் 6, ஸ்விம்மிங் பூல் அலாரம். இந்த டிவைஸ் வீட்ல இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூலை பாதுகாக்குது. தெரியாம யாராவது ஸ்விம்மிங் பூல்ல இறங்குனாங்கன்னா இது உடனே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய குழந்தைகளும் செல்ல பிராணிகளும் ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து இறந்து போறதுனாலதான் இந்த ஒரு அலாரத்தையே உருவாக்கி இருக்காங்க. நமக்கு தெரியாம யார் ஸ்விம்மிங் பூல்ல இறங்கினாலும் இது அலாரமும் அடிக்கும். அது மட்டும் இல்லாம இது நம்ம மொபைலுக்கு நோட்டிபிகேஷனையும் அனுப்பும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுவும் செக்யூரிட்டி கேமரா தான். இதுக்கு கரண்ட் தேவையில்லை, இது சோலார் பவர்லயே ஒர்க் ஆகும். இது கண்ணில் இருக்கக்கூடிய கேமரா மூலமா நம்ம வீட்டுக்கு யார் வராங்கன்னு நம்ம ஈஸியா பாத்துக்க முடியும். இது சோலார் பவர்ல வேலை செய்யறதுனால இதை சார்ஜ் போடணும்னு அவசியமும் கிடையாது. இதை மொபைல் மூலமா கனெக்ட் பண்ணி இதோட தலையை ரொட்டேட் பண்ணி நம்ம சுத்தி உள்ள எல்லாத்தையும் கவனிச்சுக்க முடியும். நம்பர் 5, ஸ்ப்ரே கேமரா. இந்த கேமராவை நம்ம வீடு, ஆபீஸ், கடைகள்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் இதை பாதுகாக்கும். வெளிநாடுகள்ல இந்த ஒரு கேமராவை செட் பண்ணிட்டு ஸ்ப்ரே கேமரா இருக்குன்னு வார்னிங் போர்டும் வைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு கேமரா இருந்தாலே திருடர்கள் அந்த கடைக்குள்ள வர பயப்படுறாங்களாம். இதை மொபைல்ல கனெக்ட் பண்ணி ஸ்ப்ரே மோட ஆன் பண்ணிட்டா போதும், இது தானாவே அவங்க மேல மயக்க மருந்து தெளிச்சு விட்டு திருட வரவங்கள மயக்கமடைய வச்சிரும். அது அப்படியே நம்ம மொபைலுக்கு அலர்ட்டும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இது பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கான்டாக்ட் பண்ணி திருட்டு நடக்குதுன்னு சொல்லி போலீஸை வர சொல்லிரும். இதனால இந்த ஒரு கேமரா கிட்ட இருந்து எந்த ஒரு திருடனும் தப்பிக்க முடியாது. நம்பர் 4, லாக்லி. இது நம்ம வீட்டு கதவுகள்ல மாட்டக்கூடிய ஒரு ஸ்மார்ட் லாக். இதுல டோர் பெல் கேமரா, ஸ்மார்ட் லாக், கீ லாக், ஃபிங்கர் பிரிண்ட், அலாரம், மோஷன் சென்சார்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. சாவி இல்லாம பின் நம்பர் போட்டு இந்த ஒரு லாக்கை ஓபன் பண்ணலாம். நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாவும் இந்த ஒரு லாக்கை ஓபன் பண்ணலாம். நம்ம வீட்ல இல்லாம வெளியில இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு வரவங்க கிட்ட லைவா பேசிக்கவும் முடியும், லைவா யார் வந்திருக்காங்கன்னு பாத்துக்கவும் முடியும். சாவியே இல்லைனாலும் நம்ம மொபைல்ல இருந்தே லாக்கை ஓபன் பண்ண முடியும், லாக்கை க்ளோஸ் பண்ணவும் முடியும். அந்த மாதிரி இந்த ஒரு லாக்ல ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நம்பர் 3, மூவர் ரோபோட். இந்த ஒரு ரோபோட் நம்ம வீட்டுக்கு ஒரு பெட்ரோல் வண்டி மாதிரி வேலை செய்யுது. இதோட சார்ஜிங் ஸ்டேஷன் சோலார் பேனல்ல வேலை செய்யறதுனால இதுக்கு சார்ஜ் போடணும்ன்ற அவசியமே கிடையாது. இதுல சார்ஜ் குறையும் போதெல்லாம் இது தானாவே சார்ஜ் போட்டுக்கிறோம். இதுல மொத்தமா 4 கேமராவும் 20 சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இதனால நம்ம வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் அது தானாவே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் அவங்கள ட்ராக் பண்ணி அவங்க எங்க போனாலும் இதுவும் அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடியே போகும். இதே மாதிரியே சாம்சங் கம்பெனியும் வேலின்னு சொல்லப்படுற ஹோம் செக்யூரிட்டி ரோபோட்டை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இது நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்ம வீட்டுக்குள்ள என்ன நடக்குன்றத நம்ம மொபைலுக்கே அனுப்பிடும். இந்த ஒரு கேமராவை நம்ம மொபைல் மூலமாவும் பார்க்க முடியும். இந்த ஒரு பேலி ரோபோட்டை வீட்டுக்கு உள்ள மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஆனா இந்த ஒரு மூவர் ரோபோட்டை வீட்டுக்கு உள்ளேயும் பயன்படுத்த முடியும், வீட்டுக்கு வெளியவும் பயன்படுத்த முடியும். அதாவது ஒரு போலீஸ் வண்டி நம்ம ஏரியாவை சுத்தி எப்படி நைட்டெல்லாம் பாதுகாக்குமோ அதே மாதிரியே இது 24 மணி நேரமும் நம்ம வீட்டை சுத்தியே பாதுகாக்கும். நம்பர் 2, செக்யூரிட்டி வால். இதை பாக்குறதுக்கு நார்மலான செவர் மாதிரி தான் தெரியும், ஆனா பாமே வெடிச்சாலும் இந்த செவத்துக்கு எதுவுமே ஆகாது. இந்த ஒரு வீடியோ பாருங்க, 3000 புல்லட்டுகளை தொடர்ந்து சுடுறாங்க, ஆனா இந்த ஒரு செவத்துக்கு எதுவுமே ஆகாது. அந்த வாலோட ஃப்ரண்ட் பகுதியில சின்ன சின்னதா டேமேஜ் ஆகுது, ஆனா செவத்தோட பின்பகுதியில பாத்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜுமே ஆகல. அந்த அளவுக்கு இது ரொம்பவே பாதுகாப்பான செவரு. நம்பர் 1, சென்ட்ரி கன். திருடங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவே இந்த ஒரு சென்ட்ரி கன்னை உருவாக்கி இருக்காங்க. இதை பாக்குறதுக்கு ஒரு சாதாரண சிசிடிவி கேமரா மாதிரி தான் இருக்கும், ஆனா இதுல உள்ள கேமரா திருடர்கள் நம்ம வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனாலே அது முதல்ல அவங்களுக்கு வார்னிங் கொடுக்கும். அதையும் மீறி அவங்க போகலைன்னா அவங்க மேல இந்த மாதிரி பெயிண்ட் புல்லட்டுகளை சுட ஆரம்பிக்கும். திருடங்களை துரத்துறதுக்காக இதுல பெரிய கன்னும் செட் பண்ணிக்க முடியும். நம்ம வீட்டுல உள்ளவங்களை தவிர நம்ம வீட்டுக்குள்ள வேற யாராவது வந்தாங்கன்னா அன்னோன் ஃபேஸ் டிடெக்டட்னு சொல்லிட்டு நம்ம போனுக்கு நோட்டிபிகேஷனும் வரும். நம்ம மொபைல்ல இருந்தே நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட பேசிக்கவும்
பார்க்கவும் முடியும். ஆனா இந்த கேமராவுக்கு தெரியாம நம்ம வீட்டுக்குள்ள யாராலையும் வர முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த 8 கேஜெட்ஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறந்துடாம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்.